அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு படம் ரொம்ப ஒரு ரொம்ப நல்லா நடிச்சிருந்த ஒருத்தங்க. அவங்க யாருன்னா ரேமின் ரேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நடிப்பு. கொரியன் மூவி, சவுத் கொரியன் மூவி. இது ஒரு க்ரைம் ட்ராமா. இந்த படத்தோட பேர் வந்து சிட்டிசன் ஆஃப் அ கைண்ட். ஒரு குடிமகளாக இருந்துக்கிட்டு அவள் தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு அநீதியை எதிர்த்து எப்படி போராடுறா. ஒரு சாதாரண குடிமகளாக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதில்ல. தனக்கு ஏற்படுற அநீதியை எதிர்த்து எப்படி போராடுறான்னு சொல்லிட்டு ஒரு லாண்ட்ரி மார்ட் நடத்திட்டு இருப்பாங்க இந்த லேடி டோக்கி. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த லோன் கிடைக்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லோனுக்கு டீட்டெயில்ஸ் கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்பெனிலேருந்து வாய்ஸ் ஃபிஷிங் பண்ணி அவளுடைய பணத்தை பூரா எடுத்துருவாங்க. இப்போ உடனே ஒத்துக்குவா. எத்தனையோ மில்லியனோ என்னமோ அந்த பணத்தை இவளுக்கு போயிடும், லாஸ் ஆகிடும். இவள் கம்பெனியை ரிப்பேர் பண்ணி நல்லா ரன் பண்ணுறதுக்காக லோன் போட்டிருப்பாள். இந்த ஒரு தீ பிடிக்குது, அந்த தீயிலேருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கடைசியாக இவளுடைய பணமெல்லாம் பறி போனோன்னா அந்த பணம் இவளால் நம்ம 2 குழந்தைங்க வேறு இருக்கும். இவளால் குழந்தைங்கள வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கூட இது கட்ட முடியாது, அந்த கிரச்சுக்கெல்லாம் பணம். அதனால கிரச்சிலேருந்து குழந்தைங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. வீட்லேயும் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கலாம். ஆனால் கம்பெனி கூட்டக்கூடாது. கம்பெனி கூட்டு வந்துடுவா. அங்கே வச்சுக்கக்கூடாது, அது அபாயகரமாக நட சொல்லிட்டு ஒரு லேடி காரில் குழந்தைங்க நடையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதாவது சைல்டு கேர் சென்டருக்கு. இவளால் ஒன்றுமே பண்ண முடியாது, வருத்தப்படுவா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேம்பாங்க. எங்கேருந்து அந்த வாய்ஸ் ஃபிஷிங் நடந்துச்சுன்னு சொல்கிறது இவங்க கண்டுபிடிப்பாங்க. ஒரு சைனாலேருந்து நடந்துச்சுன்னு தெரியும். அவன் அந்த ஆள் சைனாவில் எழுதுவான், அவள் கொரியாவிலேருந்து எங்கேருந்துன்னு கண்டுபிடிப்பான். மேப்பிங் எல்லாம் போட்டு இந்த கடை அவன் அந்த வாய்ஸ் ஃபிஷிங் பண்ண ஆள் திடீர்னு என்ன நினப்பான், இந்த பொண்ணை நிறைய பேர் அது ஒரு கம்பெனி மாதிரி நடக்கும், ஒரு பெரிய ஃப்ராட் நடக்கும். நிறைய பேரை வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணி சம்பளம் கொடுத்து அதை வச்சு இந்த மாதிரி நிறையா பேர்கிட்ட வாய்ஸ் மெயில் மூலமாக ஃபிஷிங் மூலமாக ஏமாற்ற சொல்லி அவங்க பணத்தை பூரா திருடுறது தான் அவங்க வேலை நாள் பூராவுமே. இதுக்கு ஒரு கண்காணிப்பாளர் இருப்பான், ஒரு பெரிய ஹெட் இருப்பான். அவன் தான் எல்லாத்தையும் திருடிகிட்டு இருப்பானுங்க. அப்படி இருக்கும் பொழுது இவன் என்ன பண்ணுவா, இந்த தன்னுடைய பணம் திரும்பணுங்கிறதுக்காக சரி ஒன்ஸ் ஏமாந்தோடு விட்டு போயிடுவான்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இவன் என்னுடைய பணம் திரும்ப கிடைக்கணும், பிள்ளைங்களை வேறு பார்க்க முடியல, கம்பெனியை ரன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் பொழுது கூட ஒர்க்கர்ஸ்ட்டு அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வருவாங்க. அப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணி சைனா போயிடுவாங்க. குவின்டவுன் ஒரு ஊர். அங்கே இந்த ஃப்ரெண்டோட ஒரு அதான் காங்மிங்கிறது தான் ஜேமின் தான் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறவன். இந்த மாதிரி நான் ஒரு இதில் ஒர்க் பண்ணேன். அவனுக்கு மனசாட்சி கேட்காது இந்த பொண்ணை ஏமாற்றணுன்னு. அவன் கேட்பான், எனக்கு மட்டும் ஏன் ஹெல்ப் பண்ணுறேன்னு. அப்போ அவனுக்கு அந்த பையனுக்கு வாய்ஸ் ஃபிஷிங் விட வேறு எதுலேயுமே கான்டாக்ட் பண்ண முடியாது. யாரையுமே செல்ஃபோனே இருக்காது. ஏன்னா கொடுத்தா எங்கேயாவது ஃபோன் பண்ணுவாங்கன்னு செல்ஃபோன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவான், இதே வாய்ஸில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது அவள் சொல்லுவாள், நீ எங்கே இருக்க என்னன்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி சைனாவில் இருக்கேன், இந்த இடத்துல பக்கத்தில் இருக்கேன், எனக்கு பில்டிங் வழியே என்ன இருக்குன்னு கூட சரியாக தெரியல, அந்த பேரெல்லாம் நல்லா இது பண்ண முடியல, நான் இங்கே ஒரு வேலைக்காக என்ன இப்படி பண்ண சொன்னாங்க, நான் பண்ணிவிட்டேன், நீ ஏன் என்னையே கான்டாக்ட் பண்ணுறீங்கப்பா, நீங்கள் தான் பாவம் எத்தனையோ பேர் ஏமாந்த போது நீங்கள் முழுசாக ஏமாந்து அவ்வளவையும் கொடுத்துட்டீங்கனால மனசாட்சி எனக்கு கஷ்டமாயிடுச்சு, அதனால உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் இதை பற்றி ஒரு புகார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ புகார் பண்ணி பாப்பா ஒரு டிடெக்டிவ்கிட்ட. ஆனால் அவனாலே கண்டுபிடிக்க முடியாது. அந்த டிடெக்டிவும் என்ன பண்ணுவான், பார்க் யோங்ஸுக்குன்னு அவனும் ட்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான், கடைசியாக இது மொத்தமாக நிறைய நடந்துருச்சு, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுருவான். அவங்க ஹெட்டும் எல்லாமே விட்டுருவாங்க. ஆனால் இவன் மெனக்கெட்டு குவிண்டாவுக்கு போவான். ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போனால் இங்கே ஃப்ரெண்டோட தங்கச்சி ஒருத்தி கார் ஓட்டுவா. இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சி மேப்பிங் போட்டு 22 இடமும் வரும், நிறைய 70-80 இடம் வரும். அந்த மாதிரி உள்ள 3 மாடி, அது மாதிரி மாடியில் உள்ள மாடியெல்லாம் கணக்கு வச்சுட்டு தேடுவாங்க. அந்த 3rd ஃப்ளோரை ஒட்டி இந்த இடம் வரும்ட்டு. அப்புறம் ஊர் பூரா அலைன்னு அலைஞ்சு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ தான் இந்த பையன் இவன் தானான்னு தெரியாது. ஆனால் அங்கேருந்து வெளியே வருவான். இவன் அந்த ஜேமின் சொல்லி கூப்பிடுவான். ஜேமின்னு நினச்சிப்பா. அவன் தான் அந்த பின்னாடி வந்தவன். அந்த வாய்ஸ் ஏதோ வச்சு கண்டுபிடிச்சி அவன் இங்கே தையக்காரி மாதிரி ரோட்லேயே உட்காந்துருப்பான். அவன் தைக்க கொடுக்க வருவான். அவன் கூடவே இன்னொருத்தனும் வருவான். அவனால் இவனை கான்டாக்ட் பண்ணவே முடியாது. வேறு ஒரு ஃபோனை கொடுத்து அப்புறமா பேசி கொடுத்து அனுப்புவான். ஆனால் அதுக்குள்ளே அந்த ஹெட்டு என்ன பண்ணுவான், ஹெட்டு யாருன்னே தெரியாது. லைட்டாக இவளுக்கெல்லாம் கார்லேருந்து பார்த்துருப்பாங்க, சரியாக தெரியாது. அப்போ ஹெட்டு மேலே போய் எல்லாரையும் பயங்கர வன்முறையாக கொடுமையாக அடிப்பாங்க. சாப்பாடு கொடுப்பாங்க, ரூமில் போட்டு அடைப்பாங்க. அளவான சாப்பாடு ஏதோ ரூமில் போட்டு அடைப்பாங்க. ஆனால் பணமும் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே லஞ்சம் கொடுத்து தங்களுடைய வேலையெல்லாம் சில பேர் நிறைவேற்றிக்குவாங்க. ஒரே ரூமில் வரிசையாக படுக்க வச்சு கஷ்டப்படுத்துவாங்க அவங்கள. அப்புறம் இந்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் எப்படியோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த விட்டு எல்லாரையும் வெக்கேட் பண்ணுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் கீழே கார்லேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஹெட்டு போயிடுவான். அங்கே இருக்கவங்களெல்லாம் அடித்து போட்டுவிட்டு முடிஞ்சவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
அதில் ஒருத்தன் வந்து பாத்ரூமும் எங்கேயோ போயிருப்பான். அவனை முன்னாடியே அவன் ஏதோ அவங்க தப்பிக்க பார்த்தான்னு சொல்லி காலெல்லாம் உடச்சி வச்சுருப்பாங்க. இப்போ மாதிரி பண்ணினீன்னா அப்படி தான் ஆகிடும்ட்டு, காலுக்கு யாரோட கான்டாக்ட் பண்ண பார்த்தான்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமையாக இருக்கும். நமக்கு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இவனும் அப்படி சாக கிடப்பான். இவங்கெல்லாம் போய் அவனை பார்த்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்து அந்த காரில் வச்சுருந்து கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை அப்படி இது பண்ணி ஹெல்ப் பண்ணி அவன்கிட்டேருந்து விஷயத்தையெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே ஏர்போர்ட்லேருந்து அந்த பழைய டிடெக்டிவ் வந்துடுவான். வந்து இவங்களெல்லாம் காப்பாற்றிட்டு அப்போ இவன் ஏர்போர்ட்டில் போய் என்ன பண்ணுவான், சும்மா இருக்க மாட்டான். இந்த ஆள் வந்து ஊர் விட்டு ஊர் ஓட போகிறான்னு தெரிஞ்சு, இந்த வாய்ஸ் ஃபிஷிங் ஹெட்டு வந்து ஓட போகிறான்னு தெரிஞ்சு அவனை பின்னாடியே வந்து போய் துரத்துவான். அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட்டு வந்து மியோங் ஹுவான் ஒருத்தன் பேர், லியோ மூங் சீன் அன்பு பேர். அவனை அப்படி துரத்திட்டு போனோன்னே அவன் சொல்லுவான், எதுக்கா நீ வந்தனோன்னே என்னோட $1 மில்லியன் அதாவது அவளை போயிடுச்சுன்னொன்னே, இந்த பணத்துக்கு தான் நீ வந்தியா இந்தான்னு சொல்லி ஒரு கட்டு எடுத்து போடுவான். அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டு இருப்பான். நீங்கள் அங்கே போங்க இங்கே ஆரம்பிங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். இல்லை நான் அதுக்காக இல்லை, என்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவள் போகும்பொழுது பாத்ரூம்லேயும் இவளை அடித்து போட்டு ரத்தம் கக்க விட்டுருவாங்க. அப்படியே அவள் பரிதாமல் கிடப்பா. இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியாது அவன் பின்னாடி போனதெல்லாம். ஏர்போர்ட்டில் அவளை விட்டுட்டு இவன் ஃப்ளைட்டுக்கு மக்கள்லாம் அவன் பார்ப்பாங்க, இருந்தாலும் அவன் அடிபட்டு கிடப்பான். அதுக்குள்ளே டிடெக்டிவ் வந்து இந்த ஆளை பிடிச்சி ஒரு வழியாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்கும்போது ரொம்ப ஒன்று ஈஸியான விஷயம் இல்லை. அப்புறமும் அவனுடைய வக்கீல்லாம் வந்து நீங்கள் கேஸை வாபஸ் வாங்குங்க, நாங்கள் 2 மில்லியன் தரேன், 3 மில்லியன் தரேன், 5 மில்லியன் தரேன்னு பேரும் பேசுவாங்க. அவன் வந்து இல்லை, என்ன மாதிரி எத்தனை பேர் ஏமாந்தாங்க, உண்மையான பிஸ்னஸ் தான் பண்ணணும், இதெல்லாம் பிஸ்னஸே இல்லை, இது வந்து எவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்க வாய்ஸ் ஃபிஷிங்னாலன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பையனை காப்பாற்றிடுவாங்க. இவளுடைய பணம் கிடச்சிரும், இவளுக்கு உள்ள பணம் கிடச்சிரும், இவளுக்கு நியாயம் கிடச்சிரும். மெயினாக அந்த ஆளை வந்து அவன் தொடர்ந்த வக்கீல் வந்து கடைசி வரைக்கும், படத்தோட கடைசி வரைக்கும் அந்த ஆளோட அந்த வாய்ஸ் ஃபிஷிங் ஹெட்டு லியோ மூங் சிங்கோட ஹெட்டு வந்து அவனுடைய வக்கீல் வந்து கேட்டுகிட்டே இருப்பான், பணம் கொடுக்குறேன் இவ அதெல்லாம் சொல்லிட்டு ட்ரக் ஓட்டிகிட்டு போவா. வீட்டில் குழந்தைங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து கேக் வெட்டுறலான்னு காத்துட்ருப்பாங்க. ரகசியமாக கேக் வெட்டுறோம், எங்கள் அம்மாவுக்கு பிறந்தநாள் வரப்போகுது, நாங்கள் சீக்ரெட்டாக பண்ண போகிறோன்னு அந்த கேக்கை காமிங்கக்குங்க. உடனே இவன் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு சரி சீக்ரெட்டாக பண்ணுங்கன்ட்டு இவன் ட்ரக் ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வருவாள். சந்தோஷமாக முடியும் படம். அவன் சொல்லுவான், நீ தான் ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்க, ரொம்ப ஏமாந்துட்டீங்கனால மனசு கேட்கல, அதனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேம்மா, அதுமாதிரி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்பான் அந்த வாய்ஸ் ஃபிஷிங் பண்ணவேன். ஜாமீன் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க எல்லாருமே. ரொம்ப பதக்குன்னு இருக்கும், எப்போ யார் மாட்டிப்பாங்க, எப்போ அடி வாங்குவாங்க, எப்போ செத்து போயிடுவாங்களான்னு பயமாலாம் இருக்கும். நல்லா கொண்டு போனாங்க இந்த படத்தை, ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. அவரோட டைரக்டர் வந்து பார்க் ஹெங்ஜூ ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தார். அதோட உண்மை கதையாம் இது வந்து 2016 நடந்த ஒரு உண்மை கதையாம். ஓனர் வந்து லான்மார்ட் ஓனர் பேர் வந்து ஹாஸ்வாங் யோங்கின்னு பேர். அவர் வந்து ஒரு வாய்ஸ் ஃபிஷிங்கோட ஹெட்டை வந்து 2014 பிடிச்சிருக்காங்க. அதை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. அந்த ஹாங்ஹாங் அந்த பிளேஸில் வந்து பிடிச்சிருக்காங்க. அவர் பேர் கிம் சியோங் ஜா, அவர் தான் பிடிச்சிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம், கட்டாயம் பாருங்கள். நன்றி.